மனைவி சார்ந்த விஷயங்களோ மனைவி சார்ந்த உறவுகளாலும் நம்மளுக்கு இந்த நேரத்தில் அனுகூலம் கிடைக்கும். காரணம், 2ஆம் அதிபதி நம்மளுக்கு சூரிய பகவான். அந்த சாரத்தை சுக்கிர பகவான் தொடும்பொழுதெல்லாம் மனைவி சார்ந்த விஷயங்களோ, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், திருமண உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திருமண தோஷங்கள்லாம் விலகி நம்மளுக்கு கூடுதல் கவனத்தோட இந்த முறை திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாகும். இல்லை, அதுக்கான ஏற்பாடுகள் ஏற்படும். நாம் சொல்லிட்டோம், திடீர் ஏற்பாடுகள் என்று சொல்ற மாதிரி அதுக்கான அமைப்புகளா நம்மளுக்கு கிட்ட வந்து சேர்ற மாதிரி ஒரு பாக்கியத்தை பெற போறோம். குழந்தை பேரு என்று சொல்றோம் இல்ல, அந்த குழந்தை பேரு சித்திக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க பெறும். இது வரைக்கும் முதல் குழந்தை 2ஆம் குழந்தைக்காக நாம ஏற்பாடு இருந்தா இந்த நேரம் சக்சஸ் ஆகும். ஐயா ஐயா கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருப்பாங்க, எல்லாருக்கும் உண்டுது. கணவன் மனைவி 2 பேருக்குமே இந்த ஊடல் என்று சொல்ற மாதிரி இருவருக்கும் அந்த ஊடல் அமைப்புல எப்பவுமே இருக்கும். இந்த கடகத்துக்கு மட்டும் ஏன் சொல்றேன்னா, இந்த அஷ்டமத்து சனியில அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சுக்கிர பெயர்ச்சி. இந்த மாசத்துல ஒரு 27 நாட்கள் 28 நாட்கள் சுக்கிர பெயர்ச்சி நம்மளுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போறாரு? ஏன்னா இது வரைக்கும் தனுசு ராசியில இருந்திருந்தார். அதாவது எப்படி சொல்றதுன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் வீட்டிருந்தாரு. அதாவது மாறி பரிவர்த்தனை யோகம் போன பாட்டி இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி இப்பொழுது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடம் பெயரப் போகிறார். ஒரு 27 நாட்கள், அதாவது 4/12/2024 முதல் 30/12/2024 வரைக்கும் சுக்கிர பகவான் மகரத்தில் ஆட்சி பெற்று, அதாவது ஆட்சிக்கு இணையாக அமர்ந்திருந்து பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போறார். விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். கடகம், இந்த சுக்கிர பெயர்ச்சி நம்மளுக்கு என்ன கொடுக்க போகுது? ஐயா இது வரைக்கும் தனுசு ராசியில் இருந்தார் ஐயா, இப்போ இடம்பெயர்ந்து மகர ராசிக்கு, நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர போறாருங்க. ஏற்கனவே செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்று நம்ம ராசியில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஏதோ இனம் புரியாம நம்மளை காப்பாத்திட்டு இருக்கா மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இந்த காலத்தை மாற்றி அமைக்குமா? இந்த காலம் நம்மளை தேர்வு செய்யுமான? கண்டிப்பா செய்ய போகுது. இந்த 4/12/2024 முதல் 30/12/2024 வரைக்கும் 27 நாட்கள் பாகமாக பிரித்து 3 பிரிச்சுக்கலாம். 3 27 என்று சொல்ற மாதிரி 27 பிரிச்சுக்கணும். இந்த நட்சத்திரத்தை சாரத்தை கடக்கிறாருல ஒவ்வொரு பாட்டியும், உத்திராடம் என்று சொல்லக்கூடிய சாரத்தை சுக்கிர பகவான் கடப்பார். அப்பொழுது நம்மளுக்கு என்னன்னா, இறந்து விட்ட வேலைகள் அனைத்தும் நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு வரும். நம்ம இது வரைக்கும் எழுந்துட்டோம் ஐயா, வேலையெல்லாம் எழுந்துட்டுக்கிறோம், செல்வங்கள் நம்மளுக்கு சேரலை, சரியான யாரும் நம்மளை சரியான முறையில் பார்க்கலனா கூடுதல் கவனத்தோடு மனைவி மூலியமாக ஆதரவுகள் நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போம். மனைவி சார்ந்த விஷயங்களோ மனைவி சார்ந்த உறவுகளாலும் நம்மளுக்கு இந்த நேரத்தில் அனுகூலம் கிடைக்கும். காரணம், 2ஆம் அதிபதி நம்மளுக்கு சூரிய பகவான். அந்த சாரத்தை சுக்கிர பகவான் தொடும் பொழுதெல்லாம் மனைவி சார்ந்த விஷயங்களோ, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்க மூலியமா நம்மளுக்கு ஆதாயம் பெறுகின்ற காலமாக இந்த காலம் சுக்கிர பகவானால நம்மளுக்கு ஏற்பட போகிறது. நல்ல பெனிஃபிட் என்று கூட சொல்லுவேன். ஐயா அவங்க 2 பேருக்கு நம்மளுக்கு லிங்கே இல்லை, ஏன்னா அஷ்டமத்து சனி அவங்க தான் கடந்தாங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சியில கடகராசிக்காரங்க அஷ்டமத்து சனி கடந்தாங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு கூட ஏற்பட்டிருக்கும் பாருங்க. திடீர்னு பார்த்தா எங்கன்னா ஒரு மெசேஜ் நம்ம கிட்ட ஏற்பட்டு இந்த 9 நாட்களுக்குள்ள நம்மளுக்கு சில விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. அவர் பிரிந்திருந்த கணவர் கூட நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கான கம்யூனிகேஷன் கிடைக்கும். தகவல் தொடர்பே இல்லாமல் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. இது என்ன ஆச்சுன்னா, இதில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கேஸ்லாம் போயிட்டு இருப்போம், நம்ம எடா கூடமா ஆகிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். இந்த தகவல் தொடர்பு கூட சரி ரைட், இனிமேல் சேர்ந்து வாழலாம். நம்ம வாழுகின்ற காலங்கள் ரொம்ப தான் கிடையாது, எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வாழ போகிறோம். இந்த வாழ்க்கையும் சரியான முறையில் வாழ்க்கை இருந்ததை சந்தோஷமாக வச்சுக்கினா அதுவே போதுமானது. ஐயா நாம் இருக்க போகிறது கொஞ்ச நாட்கள், இதில் கொடுக்கின்ற பாக்கியத்தை ஒழுங்காக காப்பாற்றினாவே போதுமானது. அதில் எல்லாருமே சிஎம் ஆக முடியாது, எல்லாரும் பிஎம் எல்லாம் ஆக முடியாது. சரிங்களா? இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த காலத்தை நாம் உணர்த்துறான், ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்குறான்னா அதை சரியான முறையில் தக்க வச்சுக்கணும், இதை பயன்படுத்திக்கணும், அந்த எண்ணம் முதல்ல வச்சுக்கணும். அந்த உத்திராட நட்சத்திரத்தைக்கார தொடங்கும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு கணவனோ மனைவியோ இது வரைக்கும் லிங்க் இல்லாமல் இருந்தால் திருப்பியும் நம்மளுக்கு தொடுகின்ற பாக்கியம் பெற போகிறோம். நல்ல கல்வி சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கல்வியில இருந்து வந்த பிரச்சனைகள் கடகராசிக்காரங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. உயர்நிலை கல்விக்கான தேவையான அளவுக்கு வசதிகளோ அதை படிக்கிற அளவுக்கோ செல்வாக்கோ நம்மளுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கின்ற வாய்ப்பு பெறப்போகிறோம். ஏன்னா 4ஆம் அதிபதி அவர் தான், நம்ம ராசிக்கு 4ஆம் அதிபதி தான். பகை தான் இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கான வேலையை செஞ்சாகணும். அவரே தான் லாபாதிபதியாக வரார்.
அப்படி இருக்கும்போது சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது திடீர் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் இந்த நேரத்தில் ஏற்படும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் திருமணமோ திருமண பாக்கியங்களோ காதல் உறவுகளால் நாம் ஏற்படுகின்ற காலம் சந்திரன் நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் கிடைக்கையா. ஏன்னா நம்ம ராசிநாதனே அவர் தான், சந்திரன் தான். அந்த நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் காதல் உறவுகள் கைகூடக்கூடிய காலம். சந்திரன் தான் அதுக்கான அமைப்பே. கணவன் மனைவி என்று சொல்றோமில்ல, ஆண் பெண் என்று சொன்னால் ஆணை சூரியனாகவும் சென்னை சந்திரனாக தான் குறிப்பிட்டிருக்காங்க. சந்திரனை தொடும்போது சுக்கிரன் நன்றாக இருந்து உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். சந்திரன் என்றாலே குளுமைதான். அப்படி இருக்கும்போது திருமண உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், திருமண தோஷங்கள்லாம் விலகி நம்மளுக்கு கூடுதல் கவனத்தோட இந்த முறை திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாகும். இல்லை அதுக்கான ஏற்பாடுகள் ஏற்படும். நாம் சொல்லிட்டோம், திடீர் ஏற்பாடுகள் என்று சொல்ற மாதிரி அதுக்கான அமைப்புகளா நம்மளுக்கு கிட்ட வந்து சேர்ற மாதிரி ஒரு பாக்கியத்தை பெற போறோம். கடகத்துக்காக இது அஷ்டமத்து சனிலாம் இருக்கட்டுங்க, நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள் நிறைய பேருக்கு திருமணம் கடகராசிக்காரங்களுக்கு ஆயிருக்கு. ஏன்னா இதுலயும் நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு. அது ஒரு பிரச்சனை, அது 2வது பிரச்சனை. ஏன்னா இது ரெண்டுத்தையுமே சொன்னாதான் அது தெரியும் அவங்களுக்கு. நம்ம காலம் ஒன்று நல்லது என்றால் இன்னொரு இடத்துல கெட்டது. ஒரு பாகம் நன்றதாக இருந்தால் ஒரு பாகம் தீமையானது. முன்பாகத்தை வச்சு நாம போலியான வாழ்க்கையை நாம வாழக்கூடாது, உண்மையான வாழ்க்கையை நாம தேட வேண்டும். இருபக்கம் நாணயம் என்று சொல்றோமில்ல, அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கை தரமும். நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில நாம உன்னதமாக வாழணும். சந்திர நட்சத்திரத்தை சுக்கிர பகவான் தொடும் பொழுதெல்லாம் கூடுதலாக அனுகூலம் என்று சொல்லக்கூடிய திருமண பந்தத்தை உறுதி செய்யக்கூடிய காலம் வருதியா. அதுதான் சொன்னேன், காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலமா வரும். பலவிதமான எண்ணங்களில் போராட்டத்திலிருந்து நாம விடுபட்டு ஒரு சுகமான அனுபவத்தை பெறப்போறோம். வெளியூர் பயணங்கள், முக்கியமா சந்திர நட்சத்திரத்தை தொட்டாலே வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், ஊராக சுட்டுகின்ற பயணங்கள், அதுக்காக செலவினங்களை செய்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கூடுதலோட இருக்கையா. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுல எந்த விதமான பஞ்சாயத்துமே நம்ம சொல்லவே முடியாது. வெளியூர் பயணத்தை நிறுத்தவே முடியாது. ஒரு 9 நாட்கள் கழிச்சு வெளியூர் பயணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும். ஒரு உல்லாசமாக நம்ம ஜாலியாக ஒரு டூர் போய் வரதோ இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நாம் டூர் போகிறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் தேவைப்படும். நல்லா இருக்குது ஐயா. செலவீனங்களுக்கு ஏற்றாற்போல் வரவுகளும் இந்த நேரத்தில் நன்றாக இருக்கும். பயப்படணும் அவசியமே இல்லை. ஏன்னா பாவ கிரகங்கள் எதுவும் பார்க்கப்பட்டாலும் அது நேரடிப்பாக நம்ம செவ்வாய் பகவான் பார்த்ததால உடலில் இருந்து வந்த பிரச்சனை நோய்க்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வெளியூர் போகிறதுக்காக இருக்கும். குழந்தை பேரு என்று சொல்கிறோம் இல்லை, அந்த குழந்தை பேரு சித்திக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். இது வரைக்கும் முதல் குழந்தை 2ஆம் குழந்தைக்காக நாம் ஏற்பாடு இருந்தால் இந்த நேரம் சக்சஸ் ஆகும் ஐயா. செவ்வாயும் அதுக்கு உகந்தமான ஆள். ரத்தம் சார்ந்த விஷயங்களில் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை விலக போகுது. இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கல எதனா நம்மளுக்கு தகராறா இருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப கட்டுக்குள் வரப்போது இந்த சந்திர நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம். அடுத்ததாக அவிட்டம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரத்தை சுக்கிர பகவான் தொடுவார். அது ஒரு 9 நாட்கள் நம்மளுக்கு நடைபெறும். நல்ல கூடுதல் அனுகூலத்தை நாம் பெறப்போகிறோம். பூமி பாகியம் தான் இல்லை சுவாமி. செவ்வாய் என்று சொன்னாலே ரத்தம் சார்ந்த உறவுகள் ஆகட்டும், செல்வங்கள் ஆகட்டும், எல்லாமே செவ்வாய் தான். பாதுகாப்பு என்று சொல்றோம் இல்லை, வீட்டுக்கான பாதுகாப்பு, வேலைக்கான பாதுகாப்பு, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு செய்யணும். ஒரு வேலை இருக்குன்னா அந்த மாற்றங்களை தெரிவிக்கணும், ஒரு இடத்துல முயற்சி செய்யணும். இந்த முயற்சி என்று சொன்னால் அது செவ்வாயை குறிக்கும். இது வேலைக்கான அமைப்பு. வெற்றி உபஜயஸ்தானத்துல செவ்வாய் சுக்கிர பகவான் அமர்றாரு. எங்கிருந்து நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்றாரு. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தாரு. இப்போ 7ஆம் இடத்துல அமர்ந்திருந்து நம்மளுக்கு இந்த 27 நாட்கள் உன்னதமான பலாபலனை கொடுக்க போறாரு. ஒரு தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் விடுபட்டா மாதிரியே இருக்கும் சாமி. ஏதோ நம்மளை போட்டு அழுத்தின்னு இருந்தது இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த 27 நாட்கள் தொடரும். செலவீனங்கள் கட்டுக்குள் வரும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். திருமண பாக்கியங்கள் கிட்ட போது சுவாமி. காதல் உறவுகள் ஏதேனும் தடையாக இருந்தால் அந்த தடையெல்லாம் இப்போ உடைந்து நல்ல முன்னேற்றத்தை காணலாம். மனதிற்கு இதமான, அதாவது சுகமான நினைவுகள் என்று சொல்றோம் இல்லை, எப்பனா நாமும் கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருந்த காலத்தை நினைத்து தான் எப்பவுமே வாழணும் ஐயா. கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருப்பாங்க, எல்லாருக்கும் உண்டுது. கணவன் மனைவி 2 பேருக்குமே இந்த ஊடல் என்று சொல்ற மாதிரி இருவருக்கும் அந்த ஊடல் அமைப்புலாம் எப்பவுமே இருக்கும். இந்த கடகத்துக்கு மட்டும் ஏன் சொல்றேன்னா, இந்த அஷ்டமத்து சனியில அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிப்புக்கெல்லாம் இது ஒரு அருமருந்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன்னா அந்த அருமருந்து கண்டிப்பா தேவை. அடிபட்டவருக்கு அந்த புண்ணு ஆற வேண்டினா மருந்து இருந்தால் தான் ஆறும். அந்த அருமருந்தாக சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து திருப்பியும் காதல் உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது. அது ஒரு நல்லதுமா. ஏன்னா
அதை ஒழுங்கா நாம காதல் என்பது எல்லாத்தையும் கொச்சப்படுத்து. காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்விப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது என்னாதன் நாமமே நமச்சிவாயவே. இறைவனை அந்த அளவுக்கு நாம காதலிக்கணுமா. காதல் என்பது தவறான விஷயங்கள் இல்லை. நாம தப்பா தான் நாம எடுத்துக்கணும், கொச்சைப்படுத்தக்கூடாது. இறைவனை திருமேனி மேல தீண்டும் பொழுதுக்கு அந்த அளவுக்கு தீண்டணும், அந்த அளவுக்கு பற்றாக நாம வாழணும். இதுதான் காதலை பத்தி சொல்றது. காதல் என்பது எல்லா உறவுக்கும் உண்டு, எல்லா ஜீவராசிக்கும் உண்டு. இந்த 7ஆம் இடம் என்று சொன்னாலே வெற்றி, உபதேசானம், காமம், காதல் எல்லாமே 7ஆம் இடம் தான். திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்புல இதுல சுக்கிர பகவான் அமர்ந்திருந்தாலே சுகபோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வெற்றிகளை கிடைக்கின்ற பாக்கியம், எதிரிகள் இல்லாத அமைப்பு எல்லாமே உங்களுக்கு. ஏன்னா அசுரகுரு அல்லவா, அசுரகுரு என்று சொன்னாலே எதிரியே இல்லாத தன்மை என்றெல்லாம் பெறப்போறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சி கடகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றையும் காதல் உறவுகளின் திருமண பாக்கியங்களும் கொடுக்கின்ற காலமாக இருக்க போகிறது. நன்றி, வணக்கம்.